ஃப்ளட்டரில் ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாடி காலம் போட்டுக்கிறேன். சில்ட்ரன் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் போட்டுக்கிறேன். 2 வேலிடேஷன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபீல்டு வந்துட்டு 2 டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இருக்குது. அண்ட் ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கிறேன். பட்டன் கிளிக் ஆக்ஷனுக்காக நான் கெஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வேறு இன்க்வெல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கெஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம கிளிக் ஆக்ஷன் டைப் பண்ண போகிறோம். ஆன் டேப் இதில் நம்ம கிளிக் ஆக்ஷன் எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே, ஸோ இதோட வித்து ஹைட்டு ஒரு 20 கொடுத்துக்கிறேன். 20. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸுக்கு வந்து சைஸ் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். சைஸ் பாக்ஸ் ஹைட் 20. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ 2 ஃபீல்டுமே எம்டியாக இருக்குது. ஸோ 2க்குமே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறது டெக்கரேஷன். இதில் நம்ம கொடுக்க போகிறது இன்புட். ஸோ இன்புட் டெக்கரேஷன் இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹிண்டு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். ஹிண்டு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நேம் அடுத்த இமெயில் கொடுக்க. ஸோ இப்போ இதில் 2 ஃபீல்டு போட்டுட்டோம். நேம் 1, இமெயில் அப்படின்னு 2 ஃபீல்டு போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது இதுக்கு வந்து வேலிடேஷன் க்ரியேட் ஆகணும். அதாவது ப்ளீஸ் என்டர் வேலிட் நேம், ப்ளீஸ் என்டர் இமெயில், அந்த மாதிரி வேலிடேஷன் க்ரியேட் ஆகணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த காலமை ரேப் பண்ணி ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வேலிடேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கீ நமக்கு தேவை. ஸோ ஃபார்மை பொறுத்தவரை குளோபல் கீ யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கீ இதில் வந்து நம்ம குளோபல் கீ க்ரியேட் பண்ணணும். அதுக்கு மேலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குளோபல் கீயை ஃபைனல். இது வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். நான் சும்மா இப்படி கொடுத்துக்கிறேன் ஃபார்ம் கீன்னு. நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு குளோபல் கீ. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் கீயை இதில் போட்டுக்க வேண்டியதான்.
இப்போ நம்ம வேலிடேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இருக்குது, இதுக்குள்ளே நம்ம வேலிடேஷன் போகலாம். என்ன மாதிரினா வேலிடேட்டர் வேல்யூ, இதில் வந்து வேல்யூ, இதில் வந்து நம்ம கண்டிஷன் போடலாம். அதாவது இஃப் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் டு நல் அல்லது ஆர் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ இஸ் எம்டி, அதாவது நல்லா இருந்தாலோ அல்லது எம்டியாக இருந்தாலோ டெக்ஸ்ட்டில் ரிட்டன் ப்ளீஸ் என்டர் நேம் இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இமெயிலுக்கும் அதே தான். வேலிடேட்டர் ப்ளீஸ் என்டர் இமெயில், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வேலிடேஷன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆன் பிரஸ்ட் இப்போ ப்ரெஸ் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவும் டைப் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ஃபங்க்ஷன் எழுதலை. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அதாவது இஃப் ஆஃப் ஃபார்ம் கீ, நம்ம வேலிடேஷனுக்கு போடுறது ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் டாட் வேலிடேட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் வேலிடேட் இப்படி போட்டதும் நமக்கு வந்து நம்ம கண்டிஷன் வந்து வேலிடேஷன் ஒர்க் ஆயிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எரர் அடிக்கி. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாம் வந்து இந்த குளோபல் கீ பக்கத்தில் ஃபார்ம் ஸ்டேட்டுன்னு ஒன்று போடணும், அதை நம்ம போடாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால தான் எரர் அடிக்கி. ஸோ இப்போ நான் அதில் வந்து ஃபார்ம் ஸ்டேட் போடுறேன். ஃபார்ம் ஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எரர் கிளியர் ஆகிருக்கும். ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டு, அதாவது இப்போது ஃபார்ம் கீ கரண்ட் ஸ்டேட் ஆகுது வேலிடேட், அதாவது வேலிடேட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் இமெயில், ப்ளீஸ் என்டர் நேம், இந்த ஆக்ஷன் நமக்கு நடக்கும். சப்போஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஃபீல்டு எம்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து வேல்யூ அப்படிங்கிற இடத்துல வந்து நல்லுன்னு தான் வரும், இல்லை எம்டின்னு வரும். ஏன்னா நம்ம ரெண்டு இடத்துலையுமே ஃபில் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு இந்த வேலிடேஷன் ஒர்க் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் நேம், ப்ளீஸ் என்டர் இமெயில்னு ஒர்க் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் இதில் நேம் மட்டும் கொடுக்குறேன். சும்மா நேம் ஏதோ சம்திங் கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா நேம் நமக்கு இருக்குது, அது நல்லும் இல்லை எம்டியாகவும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு நேமில் வந்து வேலிடேஷன் எரர் வரல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயிலில் நமக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ அதையும் கிளியர் பண்ணிடலாம். இப்போ சப்மிட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் கிளியர் ஆகிட்டு. ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃபார்மை எப்படி வேலிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு. இது வந்து நம்ம மோஸ்ட்லி இதுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா லாகின் சைடு, ரிஜிஸ்டர் சைடு, ப்ரொஃபைல் சைடு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.